அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். விவரம் தெரிந்த வட்டாரங்களிலிருந்து நான் கேள்விப்படுகிற தகவல், அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை கொண்டு வருவதற்கான முயற்சி ஒன்று இரண்டு முக்கிய வட்டாரங்களில் அந்த முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உங்கள் பொதுச் செயலாளர் இப்படி சொன்னாரே, வரப்போகிறார்கள் என்று சொன்னாரே, வந்தார்களா என்று கேட்பார்கள். ஏற்கனவே அவர் மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லி எங்கே மெகா கூட்டணி அமைந்தது என்று ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த விஷயத்தில் அவசரப்படவே மாட்டார். தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் தனித்து நிற்பது என்கிற நிலையில் பிடிவாதமாக இருந்தால் ஓட்டு சதவீதத்தை ஒரு கௌரவமான அளவுக்கு வாங்கி காட்டலாம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா என்று கேட்டால் சந்தேகம். சீட்டாகவும் கன்வெர்ட் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அது வெற்றி கூட்டணியாக உருவெடுக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு விஷயத்தை பொய்ன்னு தெரிஞ்சும் அழுத்தமா சொன்னா அதை உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சியில் தொடர்ந்து திமுக ஈடுபட்டு வருகிறது. ஒரு பொய்யை திரும்ப 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 தீர்மானமாக அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மை போல பரவிவிடும் என்கிற கோயபல்ஸ் தத்துவத்தில் திமுக காரர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். ஆகவே அதை ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். திமுக மாநாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, நான் இருக்கிற வரைக்கும் பாஜக இந்த தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது அப்படின்னு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அரசியலில் நீங்கள் சாஸ்வதமாக எந்த கட்சியும் காலாகாலத்திற்கு நிலைத்து நிற்கும் என்று கூறவே முடியாது. திமுக என்ன இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இருக்குமா, 100 ஆண்டுகளுக்கு இருக்குமா? அதன் பிறகு திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா? தேட வேண்டியிருக்கும். சரிந்து போய் கீழே போய் காணாமல் போயிருக்கும். மக்களை பாதித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு கோப அலையாக மாற வேண்டும். கோப அலையாக மாறினால்தான் இந்த ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியமாகும். இல்லை என்றால் ஒன்று நடக்கணும். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை கோப அலையாக உருவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிர்கட்சிகள் 3 முனை 4 முனை என்று இருந்து ஓட்டுச்சிதறல் ஏற்படாமல் எதிர்கட்சி அணி வலிமை பெற வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று நடந்தாலும் ஆட்சி மாற்றம் நிகழும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாஃபியா ஆட்சின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் இப்ப நேத்து திருச்சியில ஊழல், விஞ்ஞான ஊழல் செய்யற ஒரு ஆட்சின்னு சொல்லியிருப்பாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, பிரதமர் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொரு முறையும் வைக்கிறார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வரும்போதும் கூட எந்தெந்த துறைகளில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்று ஒரு பெரிய பட்டியலை கூட கொடுக்கிறார். இது பற்றி என்ன ஊழல் நடைபெறுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இது ஒரு ஊழல் மலிந்து விட்ட ஒரு ஆட்சி என்பதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதிர என்ன கேட்பாங்க, இல்லை என்ன விமர்சனம் வருகிறது என்று சொன்னால், அந்த ஊழல்கள் மீது அல்லது முறையற்ற வகையிலே குவிக்கப்படுகிற சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பது மத்திய அரசு தானே. அந்த மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதுதான் இப்போதும் கூட பிரதமர் அவர்கள் வருக விமர்சனத்தை ஒட்டி சில 1-2 அரசியல் கட்சிகள் இந்த கேள்விகளை எழுப்புகின்றன. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, பொருள் பொதிந்த கேள்வி என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் மத்திய அரசு அதற்காக ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இல்லை. மத்திய அரசு தனது அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள் என்னென்ன நடவடிக்கைகளை தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், தரவுகள் அடிப்படையில் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே
இங்கே சில ரைடுகள் நடைபெற்று இருக்கின்றன. அந்த ரைடுகளிலே நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சில சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விரைவாக நடைபெறுகின்றன. சில ஆரம்ப நிலையிலேயே தாமதம் ஏற்படுகிறது. ஆரம்ப நிலையிலேயே பெரும் தடங்கல், தாமதம், கோர்ட்டுகள் மூலம் இழுத்தடிப்பது அல்லது கோர்ட்டுக்கே போகாமல் தடுப்பது என்கிற தந்திர உபாயங்களை திமுக கையாளுகிறது. அதற்கு சிறந்த உதாரணம் அண்மையிலே நடைபெற்ற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களுடைய இடங்களிலே நடைபெற்ற சோதனை. அந்த சோதனையிலே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள். அந்த ஆவணங்கள் மீது தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்புகிறது. அந்த கடிதத்தை வாங்கி வைத்துக்கொண்டு டிஜிபி அமைதியாக இருந்து விட்டார். அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ராஜ்யசபா உறுப்பினரும் வேறொருவரும் பொதுநல வழக்கு போட்டு அந்த பொதுநல வழக்கின் மீது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை ஏதோ மேம்போக்கா சொல்லலை, பிரைம ஃபேசி இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது என்று வழக்கு போட சொல்லுது. வழக்கு போட சொன்ன பிறகும் போடாமல் ஒரு சர்க்கார் இங்கே பிடிவாதமாக அமைதியாக கனத்த மௌனம் காக்கிற நிலையில நீதிமன்றத்தின் கதவை மீண்டும் தட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது அல்லது நீதிமன்றத்தின் மூலம் விசாரணையை தாமதப்படுத்துவது என்பது ஒரு கவசமாக இருக்கிறது. அந்த கவசம் முதலில் உடைபட வேண்டும். உடைபட வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் இன்னும் விரைவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சீரியஸான கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும். மிக விரைவாக இந்த மாதிரியான வழக்குகள் கையாளப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். தாமதம் இருக்கக்கூடாது. ஆகவே ஊழல் குற்றச்சாட்டு சில குற்றச்சாட்டுக்கள் மேம்போக்காக குற்றச்சாட்டுக்கள் என்ற நிலையில் இருப்பவை, சில குற்றச்சாட்டுக்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி, அடுத்த கட்ட வழக்கை நோக்கி நகர வேண்டியவை. இவற்றின் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி 2026 தேர்தலில் முடிந்து விடுமா, முடியாதா என்கிற கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இன்னும் 3 ஆண்டு காலம் அதனுடைய பதவி என்பது இருக்கிறது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே தேர்தல் பரப்புரையில் திமுகவை குறிவைத்து மிக கடுமையாக தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கூட்டணி விஷயத்திலும் அதே அளவுக்கு வேகத்தோடு பாரதிய ஜனதா சில செயல்பாடுகளில் இறங்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி திமுக அரசு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா, மத்திய அரசு நிதி வழங்குவதில்லை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா நேத்து பிரதமர் பேசும்போது புள்ளி விவரத்தோட சொல்றாரு, காங்கிரஸோட நாங்க இந்த தமிழ்நாட்டிற்கு நிதி அதிகமா தந்திருக்கோம். இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, நிச்சயமாக நீங்கள் நேற்று பிரதமர் சொன்னதில்ல. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு விஷயத்த பொய்ன்னு தெரிஞ்சும் அழுத்தமா சொன்னா அதை உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சியில் தொடர்ந்து திமுக ஈடுபட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் சென்னைக்கு வருகை தருகிற போது பல அமைப்புகளில் ஊடக விவாதத்திலும் சரி அல்லது அரசு நிகழ்ச்சியிலும் சரி அவர் பங்கேற்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வழியாக எவ்வளவு நிதி இதுவரை கிடைத்திருக்கிறது, இந்த 10 ஆண்டுகளில் கிடைத்திருக்கிறது, கடந்த 5 ஆண்டுகளில் கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் தரவுகளோடு புள்ளி விவரங்களோடு விளக்கியிருக்கிறார். நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழான ஒரு மத்திய அரசு ஒதுக்குகிற நிதியாகட்டும், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒதுக்குகிற நிதியாகட்டும், முத்ரா கடன் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு வழங்குகிற கடனாகட்டும், இப்படி ஒவ்வொரு வகையிலும் நெடுஞ்சாலைகளுக்கான திட்டங்களாகட்டும், ரயில்வே திட்டங்களாகட்டும், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம், இப்போது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை, இப்படி பல திருச்சி மதுரை நேற்று ஒரு விமான நிலைய விரிவாக்கம் பிரதமர் அறிவித்திருக்கிறார். இப்படி பல வளர்ச்சி பணிகள் தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியில் மத்திய அரசினுடைய பங்கு
மிக முக்கியமாக கேந்திரமாக இருந்திருக்கிறது. அப்படி எவ்வளவு புள்ளி விவரங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த புள்ளி விவரங்களை இவர்கள் மறுப்பதில்லை. மாறாக நீங்கள் சொல்லுவது தவறு, இவ்வளவு வரவில்லை, இவ்வளவுதான் வந்திருக்கிறது என்று முதலமைச்சரோ வேறு அமைச்சர்களோ சொல்வதில்லை. அதற்கு மாறாக என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்றுமே கொடுக்கவில்லை, வஞ்சித்து விட்டீர்கள், வஞ்சித்து விட்டீர்கள். இந்த புலம்பலைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை மாதிரி காட்ட முயற்சிக்கிறார்கள். ஒரு பொய்யை திரும்ப 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 தீர்மானமாக அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மை போல பரவிவிடும் என்கிற கோயபல்ஸ் தத்துவத்தில் திமுக காரர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். ஆகவே அதை ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். சார் இப்ப பாத்தீங்கன்னா, தாவேகா, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த மாரிலாம் எதுவுமே இல்லன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலி என்ன ட்ராமா சார் இது? இது டிராமா என்று சொல்ல முடியாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். விவரம் தெரிந்த வட்டாரங்களிலிருந்து நான் கேள்விப்படுகிற தகவல், அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை கொண்டு வருவதற்கான முயற்சி 1, 2 முக்கிய வட்டாரங்களில் அந்த முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தாவேகாவுக்குள் இது பற்றி கருத்து மாறுபாடு இருக்கிறது. ஒரு ஒரு சிலரிடம். எல்லோருக்கும் இந்த தகவல் பரவி இருக்கிறதா? நிறைய பேருக்கு இது தெரியுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அதிமுகவிலே கூட ஆர்வமாக விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாக இப்படி ஒரு பேச்சு வலுவடைந்து வருகிற காரணத்தால் என்ன இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதா என்று விசாரிக்கிறார்கள். பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது பற்றி யாராவது அதிகாரபூர்வமாக தெரிந்தவர்கள் இருக்க முடியும் என்றால் 2 பேர் தான் இருக்க முடியும். ஒருவர் மத்திய உள்துறை அமைச்சர், இன்னொருவர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அதிமுக எடப்பாடி வட்டாரத்தில் அவருக்கே தெரியாதுன்றீங்களா? அதிமுக வட்டாரத்தில் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நிலையில் அவர் அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் என்று நினைக்கலாம். என்றால் ஒருவேளை அந்த டாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, அவமானமாகிவிடும். உங்கள் பொதுச் செயலாளர் இப்படி சொன்னாரே, வரப்போகிறார்கள் என்று சொன்னாரே, வந்தார்களா என்று கேட்பார்கள். ஏற்கனவே அவர் மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லி எங்கே மெகா கூட்டணி அமைந்தது என்று ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த விஷயத்தில் அவசரப்படவே மாட்டார். இரண்டாவது, என்ன டேர்ம்ஸில் அந்த அலையன்ஸ் ஏற்படுகிறது என்பதும் அதிமுகவுக்கு முக்கியம். ஏனென்றால் அதிமுகவினுடைய கை ரொம்பவும் இறங்குகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அதற்கு அவர் சம்மதிக்க கூடுமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்தக்கூடிய நிலைமையில் இல்லை என்கிற கருத்து பரவி இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை விரும்புகிறது என்ற ஒரு பேச்சு வலுவாக இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் தனித்து நிற்பது என்கிற நிலையில் பிடிவாதமாக இருந்தால் ஓட்டு சதவீதத்தை ஒரு கௌரவமான அளவுக்கு வாங்கி காட்டலாம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா என்று கேட்டால் சந்தேகம். சீட்டாகவும் கன்வெர்ட் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அது வெற்றி கூட்டணியாக உருவெடுக்கும். அப்போ தாவேகா நம்பர் 2 பார்ட்டியா இருக்கும். அந்த அணியில் நம்பர் 2 பார்ட்டியாக இருக்கும். அசம்பிளியில என்ன ஸ்டேஜுக்கு வரும்ன்றது தெரியாது. உங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதா, அல்லது அந்த வாய்ப்பை திமுக பெறுகிறதா என்பது நமக்கு தெரியாது. என்ன நம்பர் அவங்களுக்கு தாவேகாவுக்கு கிடைக்கும் என்பதை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். ஆனால் அதிமுக பாஜக அணியில் தாவேகா இணைந்து விட்டால் அது வெற்றி கூட்டணி என்பதில் சந்தேகம் இல்லை. சரி இப்ப பாத்தீங்கன்னா, திமுக மாநாட்டுல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, "நான் இருக்கிற வரைக்கும் பாஜக இந்த தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது" அப்படின்னு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இதெல்லாம் ஒரு மேடையில் கீழே இருப்பவர்களுடைய கைத்தட்டலை வாங்குவதற்கான பேச்சாக பார்க்கலாமே தவிர, அப்படியெல்லாம் ஒரு இருமாப்போடு அவர் இருமாப்போடு பேசினார் என்று கருதவில்லை. இதைப்போல இருமாப்போடு பேசியவர்கள் எல்லாம் அரசியலில் தோல்விகளை தழுவி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமே மோசமான தோல்விகளையும் தழுவி இருக்கிறது, சிறந்த வெற்றிகளையும் பெற்றிருக்கிறது. அதிமுகவுக்கும் அது பொருந்தும். ஆகவே களத்தில் கண்ணு கெட்டிய தூரம் எங்களுக்கு எதிரிகளே தெரியவில்லை என்ற பேச்சும் அதிமுக தரப்பிலே முன்னே பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் இருந்தவரை அப்படி வெற்றியை 2வது முறை பெற்று சாதித்து காட்டினார். அது ஒரு புறம். அதே அதிமுக, அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில்
மோசமான தோல்வியையும் தழுவி இருக்கிறது. ஆகவே தோல்வியும் வெற்றியும் ஒவ்வொரு கட்சியும் மோசமான தோல்வியும் ருசித்திருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றியையும் கண்டிருக்கிறது. அது திமுகவுக்கும் பொருந்தும். ஆகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் களத்தில் எங்களை யாரும் வீழ்த்த முடியாது என்று சொல்வதோ, நாங்கள் பாரதிய ஜனதா எத்தனை முறை வந்தாலும் இங்கே ஒன்றும் மண்ணைத்தான் கவ்வும் என்று பேசுவதோ, நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொன்னதான் திரும்ப சொல்ல வேண்டும். அரசியலில் நீங்கள் சாஸ்வதமாக எந்த கட்சியும் காலாகாலத்திற்கு நிலைத்து நிற்கும் என்று கூறவே முடியாது. திமுக என்ன இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இருக்குமா, 100 ஆண்டுகளுக்கு இருக்குமா? அதன் பிறகு திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா? தேட வேண்டியிருக்கும். சரிந்து போய் கீழே போய் காணாமல் போயிருக்கும். அதுதான் எந்த கட்சிக்கும் பொருந்தும். அதிமுகவுக்கும் பொருந்தும், வேறு எந்த கட்சிக்கும் பொருந்தும். அரசியலில் புதிய புதிய சக்திகள் எழுச்சி பெறுவது காலத்தின் கட்டாயம். அது இயற்கையின் நியதி. திமுக அப்படியே ஆழமாக வேரூன்றி 1000 ஆண்டுகளுக்கு நிற்க போகிறதா? பகல் கனவு. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தொண்டர்களை கைத்தட்ட வைப்பதற்கும் விசில் அடிக்க வைப்பதற்கும் உதவுமே தவிர அது அரசியலில் உண்மையாகி விடாது. அதிமுகவில் இருக்க எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கும் இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்லியிருக்காரு. இல்லம்மா, இதெல்லாம் நான் சொல்வது கைத்தட்டலுக்காக பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி ஆகிவிட்டது என்கிற விமர்சனம் ஒரு முக்கியமான விமர்சனம். ஆனால் அது மக்கள் மத்தியில் நிராகரிக்கப்பட போகிறதா? அதாவது அந்த மக்கள் மத்தியில் அந்த காரணத்தினால் மக்கள் திமுகவை நிராகரிக்க போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கலைஞர் காலத்திலே சொல்லி பார்த்து விட்டார்கள். கலைஞர் இருக்கிறார், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினை தயார் செய்தார்கள். அப்போதே இந்த விமர்சனம் வந்தது. ஸ்டாலின் படிப்படியாக உயர்ந்துதான் இந்த இடத்திற்கு வந்தார் என்பது என்னுடைய பார்வை. உதயநிதி திடீர் தலைவர். உதயநிதி வந்தார், எம்எல்ஏ, மந்திரி, துணை முதல்வர். இந்த உயர்வு ஸ்டாலினுக்கு கூட கிடைக்கவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் என்பதற்காகத்தான் திமுகவில் அவருக்கு அந்த உயர்வு கிடைத்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், ஆங்கிலத்திலே சைக்கோபென்சி என்பார்கள். இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 1-2 பேர் என்ன சொல்லுகிறார்கள்? ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி என்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதியும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்கிற அளவுக்கு, அதாவது என்ன சொல்லுவது, அந்த சைக்கோபென்சின்னா ரசிக மனப்பான்மையும் தாண்டி கூஜா அடிப்பதில் அவ்வளவு போட்டி திமுகவில் இருப்பவர்களுக்கு என்ற. ஆகவே இந்த விமர்சனம், குடும்ப அரசியல் என்ற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி வைப்பது புதிதல்ல, பழைய விமர்சனம் தான். மத்தியிலிருந்து வருகிற பாரதிய ஜனதா தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசியலில் குடும்ப அரசியலை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஆனால் மக்கள் அதை சீரியஸாக பார்க்க வேண்டும். நீங்கள் என்றால் இப்போது தலைமை குடும்பம் மட்டுமல்ல, மாவட்ட அளவிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எனக்கு தெரிந்து ஒரு 7-8 மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப அரசியல் என்பது வேர்விட்டு பரவிவிட்டது. உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டத்தினுடைய திமுக அமைச்சர் அவருடைய மகன் என்று ஒரு 8 மாவட்டங்களில் இருக்கிறது. இப்படி ஒரு குடும்ப அரசியல் கீழ்மட்டம் வரை பரவுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தி வளரும், தோன்றும். அது வளர்ந்தால்தான் பாதிப்பு ஏற்படும். தமிழகத்துல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வரிசையாக விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் குற்றச்சாட்டாக முதலிடத்தில் இருப்பது சட்டம் ஒழுங்கு நிலைமைதான். மிக மோசமாக நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் அத்துமீறல்கள், அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள், பள்ளி மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பற்ற சூழல் என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. தினந்தோறும் இத்தகைய சம்பவங்களுடைய எண்ணிக்கை பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்து இந்த குற்றங்களில் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றம், அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய குற்றம், இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டு, அடுத்த இடத்தில் இந்த குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், இரவு பகல் கணக்கே இல்லாமல் எப்போதும் கிடைக்கக்கூடிய மதுபான விற்பனை, சட்டவிரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதுபான விற்பனை இந்த குற்றங்களுக்கு காரணம். கஞ்சா இந்த குற்றங்களுக்கு காரணம். ஆக குற்றச்சாட்டுகளின் வரிசையில் முதல் 2 இடத்தில் இருப்பது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை. அந்த மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், அது கஞ்சாவில் தொடங்கி மெத்தபெட்டமைன் வரை
இன்றைக்கு கிடைக்கும் என்கிற நிலைமை, இது இரண்டும் தமிழகத்தை பீடித்திருக்கக்கூடிய அபாயகரமான போக்கு என்று நான் பார்க்கிறேன். இதன் பிறகுதான் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். அது மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பல விஷயங்கள். நீங்கள் சும்மா விளம்பரத்துக்காக திராவிட மாடல் என்று சொல்லிவிட்டு 2 விஷயங்கள 2 விஷயங்கள் உருப்படியான விஷயங்களா இருக்கே தவிர, 20, 30 விஷயங்கள் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. 2 நல்லது பண்ணிட்டு 20, 30 பாதிப்பு இருக்கு. ஆகவே ஆ ஆனால் இந்த எதிர்ப்பு, இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கோப அலையாக உருவாகுமா என்பதற்குத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்களை பாதித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு கோப அலையாக மாற வேண்டும். கோப அலையாக மாறினால்தான் இந்த ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியமாகும். இல்லை என்றால் ஒன்று நடக்கணும். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை கோப அலையாக உருவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிர்க்கட்சிகள் 3 முனை 4 முனை என்று இருந்து ஓட்டுச்சிதறல் ஏற்படாமல் எதிர்க்கட்சி அணி வலிமை பெற வேண்டும். இந்த 2ல் ஒன்று நடந்தாலும் ஆட்சி மாற்றம் நிகழும். கோபாலை உருவாகி இருக்கிறதா என்று கேட்டால் கோபாலை இப்போது வெளிப்படவில்லை. கோபம் இருக்கலாம், அலையாக உருவாகி இருக்கிறதா என்பது நமக்கு பொறுத்திருந்தால்தான் தெரியும். ஆனால் எதிர்க்கட்சி வலிமை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களா? சீமான் ஒரு பக்கம் தனியாக போய்விட்டார். சீமான் அதிமுகவிடம் சேர்ந்திருந்தால் கூட அந்த கூட்டணி வலிமையாக இருந்திருக்கும். சீமான் தனியாக நிற்கிறார். இப்போது எஞ்சி இருப்பது யார்? களத்தில் எஞ்சி இருப்பது தாவேகா தான். தாவேகாவுக்கு 15% மேல் மிக நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பகுதி அதிலே சேராரம் ஏற்பட்டாலும் அதிமுகவுடன் சேருவது என்ற முடிவை எடுத்தால், தாவேகா எடுத்தால், ஓரளவுக்கு அவர் வாங்குவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் குறையும். கொஞ்சம் வேறு 1-2 செக்ஷன் வாக்குகள் குறையும். 5-6% போனாலும் 10% சாலிடா அதிமுக பிஜேபிக்கு கிடைக்கும். அதிமுக பிஜேபி அலையன்ஸுக்கு. அப்படி ஏதாவது ஒரு வலுவான கூட்டணி உருவாகிவிட்டால் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாகிவிடும். அப்படி ஒரு முடிவை தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய முடிவை எடுப்பது விஜய் கையில் இருக்கிறது. அவர் அந்த முடிவை எடுக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.